1 யோவான் 5 சொல்லுகிறது, உம்முடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. தேவ பிள்ளையே, நாம் தேவனோடு இருந்த அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. இன்றைக்கு உலகத்துல வாழ்கிறவர்களால தான் இன்றைக்கு என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட பாவ அனித்தியமான உலக காரியங்களை ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்கள் சொல்லிக் கொடுத்து ஜனங்களை வழி தப்ப பண்ணி இன்னைக்கு என்ன அப்படின்னா அது சபை கல்லர் குகையாக பாவ அனித்தியமான சந்தோஷத்துக்குள்ள காணப்படுகிறது. பாவ அனித்தியமான சந்தோஷத்துக்குள்ள மத்தேயு 24:15 இருந்து நம்ம வாசிக்கிற பாலாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, எங்க நிற்க காணும் போது? பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது. 1 யோவான் 2:18 அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது போல மத்தேயு 24:15 நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே அநேக சபையிலே யார் ஏறி நிற்கிறா அப்படின்னா ஊழியக்காரன் என்கிற வேஷத்திலே இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க நீங்க காண்கிறீர்கள். அநேக அந்தி கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சபை என்று சொல்லி இந்த வேத புத்தகத்தை தான் வைத்திருப்பார்கள். இந்த வேத புத்தகத்தில் இருந்து தான் பிரசங்கிப்பார்கள். இந்த வேத புத்தகத்தில் இருந்து தான் வாக்குத்தத்தம் தருவார்கள். இந்த வேத புத்தகத்தில் இருந்து தான் என்ன செய்வார்கள்? எல்லா மாயாஜாலமும் சொல்லிக் கொடுப்பார்கள், எல்லா மாய்மாலமும் பண்ணுவார்கள். சரியா? ஆனா கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்குள் நிற்பதை அவர்கள் சொல்லி பிரசங்கிக்க மாட்டார்கள். அவர்கள் பிரயோஜனம் இல்லாதவைகளை பிரசங்கிப்பார்கள். தேவ பிள்ளையே, இன்றைய காலத்திலே நமக்கு தேவை பிரயோஜனமானவைகளை போதிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். ஆவியானவருக்கு தெரியும் எந்த காலத்துல யாருக்கு எப்படி பிரசங்கிக்கணும் அப்படின்னு ஆவியானவருக்கு தெரியும். நம்ம ஆவியானவருக்கே பாடம் எடுக்கிற பெரிய அசுத்தாவிகள் உள்ளவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆமா, நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைத்த காளானை போல இன்னைக்கு அநேக பகுதியில் எழும்பி இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவுடைய உபதேசத்தை என்ன செய்கிறாங்க? புரட்டி வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு கிறிஸ்துவை, வேறொரு கிறிஸ்து. யார்? அந்தி கிறிஸ்து. ஆமா, நீங்கள் இதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அவருடைய வருகை எப்படி இருக்கிறது? சமீபமா இருக்கிறது. இப்படிப்பட்ட பகுதியில் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க அந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். இவன் பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு போதித்து அவர்களை இவர்களுடைய மாய்மாலத்திலே சிக்க வைத்து அவர்களை பாழாக்கி விடுவான். ஆனா அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஏன்னா வஞ்சக ஆவிக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறபடியினாலே. நம்ம வாசிக்கிற 2 கொரிந்தியர் 12:3 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இந்த சர்ப்பமானது, இந்த அந்தி கிறிஸ்துடைய உபதேசமானது என்ன செய்கிறதுனா தன்னுடைய தந்திரமான வஞ்சகத்தினாலே இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். அதனாலே தான் இன்றைக்கு சபை கல்லர் குகையாய் மாறிவிட்டது. எழுப்புதல் இப்ப இருக்கிற இந்த சபையில் இருந்து எழுப்புதல் வருவது ரொம்ப கடினமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா இந்த சபைகள் எழுப்புதலை பார்ப்பதற்கு ஏதுவாக இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே இந்த அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தை உடையவர்களோடு சேர்ந்து சபைகள் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனா அவர்களுக்கே தெரியல இது பாழாய் போகிறது. ஒரு காரியத்தை நல்லா கேளுங்க, தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவாங்க, நம்ம கவனமா கேட்டாதான் அந்த தரிசனம், அந்த சொப்பனம், அந்த சத்தம், சரியா, அவங்க சொல்றத கவனமா கேட்டா மட்டும்தான் அதை நம்ம கவனமா சொல்ல முடியும். நமக்கு தேவன் கொடுக்கிற அதே வேளையில சாத்தான் இன்னொரு பக்கத்துல கொலைப்படுறதுக்கு நிப்பான். தேவன் ஒன்ன சொல்லுவாங்க, அதை ஒத்தையாரட்டே அடிக்க வைப்பான். இது அப்படியா இப்படியான்னு மாத்த சொல்லுவான். இப்படிதான் அநேக தீர்க்க தரிசனங்களை தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க பார்த்ததெல்லாம் உண்மையாத்தான் இருக்கும், அதுல எந்த பகுதியும் கிடையாது, தப்பு என்று கிடையாது. ஆனா சாத்தான் குழப்பி காரியங்களை மாத்தி சொல்ல வைத்திருவான். ஆனா அவர்கள் பார்த்த தரிசனத்துடைய விளக்கங்களை மாத்தி சொல்லிடுவாங்க. அதன் நிமித்தம் என்னது, கல்லாத தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் சொல்ல வேண்டிய ஒரு பகுதி வருகிறது. தேவன் காண்பிப்பாங்க, அதை கவனமா கேட்டாதான் நம்மளால அதை சொல்ல முடியும், இல்ல அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப தேவ பிள்ளையே,
இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. இப்ப சொல்லி இருப்பாங்க, இந்த ஊழியம் சரி கிடையாது, இவனோட சேராத, இது என் வசனத்துக்கு ஒத்த ஊழியம் கிடையாது, இந்த இன்னைக்கு இருக்கிற இது மாயமாலமான அந்தி கிறிஸ்துவுடைய இது உலக லௌகிகமான தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் சொல்லிக் கொடுக்காத, தேவனுடைய உபதேசம் இல்லாத, பிதாவுடைய உபதேசம் இல்லாத, கிறிஸ்துவ போதிக்காத, கிறிஸ்துவுடைய உபதேசம் இல்லாத இந்த ஊழியத்தை இன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்லாத ஊழியத்தை செய்ய இன்றைக்கு ஒரு கூட்ட பகுதியில ஜனங்கள் எழும்பி வஞ்சக தரமில்லாத ஊழியர்கள். அப்படின்னா யாரு? பாடகர்கள். இந்த பாடகர்கள் இவர்கள் ஊழியர்கள் அல்ல. பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிற அவர்கள் பாடகர் குழு, பாடகர்கள் அவ்வளவுதான். இந்த பாடகனை கொண்டு இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பாட்டு பாடுனா பாஸ்டரா மாறிடுறான், 2 பாட்டு பாடுறான், 3வது நாள் பாஸ்டர். அப்ப அவருக்கு இருக்கிற இன்னைக்கு டிமாண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பாடலை கொண்டு, ஆமா நீங்க எங்க, அதாவது அந்த நாட்கள்ல இன்னிசை கச்சேரி ஒவ்வொரு திருவிழா காலங்கள்ல என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. அதே போல என்ன அப்படின்னா இப்போ சபைகளுக்குள்ள வார வார இன்னிசை கச்சேரி, இன்னிசை மலை பொழிகிறது. இயேசு எங்கேயும் இன்னிசை மலையே பொழியல, இன்னிசை கச்சேரி நடத்தல. இன்னைக்கு ஜனங்களுக்கு எல்லாம் எதுல வாஞ்ச இருக்க அப்படின்னா பாடல்ல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம எல்லாம் சினிமா பார்த்துருக்கோம் இல்லையா? அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சினிமால நாட்டமே இல்லைன்னு ஏற்கனவே பிரசங்கிச்சிருக்கிறேன். சினிமா நான் பார்க்கவே மாட்டேன், அதுக்குள்ள போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருப்பேன்னு சொன்னா ஒரு 25 படங்கள் கூட எனக்கு தெரியாது. இந்த ஸ்கூல்ல கூட்டு போனது இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து பார்த்தா அவ்வளோதான் இருக்கும். சினிமாவில் நமக்கு ஆர்வமே கிடையாது. நம்ம பணத்தை கொடுத்து நம்ம நேரத்தை வீணாக்கி நம்ம அந்த இதை பார்க்கணுமா? அப்ப தேவ பிள்ளைய நம்மளாம் சினிமா பாட்டு கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஆர்வ கோளாறு. எங்க இசை இல்லாம ஒருத்தன் பாட்டு படிச்சா நீங்க கேட்பீங்களா? கழுதை கத்துதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? எங்கேயோ கழுதை தெரியாம இங்க வந்துட்டு போல அப்படின்னு சொல்லுவோம். இசை இல்லாம பாட்டு படிச்சா அந்த இசையில தாங்க இருக்கான் லூசிபரு. அவன் எங்க இருந்தான் அப்படின்னா பிதாவுடைய அங்க பரலோகத்துல அங்க ஆராதனை செய்து கொண்டிருந்தவன், இசைக்கு பேர் போனவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், 14வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. அதே தனம் எசேக்கியேல் 28வது அதிகாரம் அந்த 13வது வசனத்துல கடைசி பகுதியை நம்ம பார்க்கிறோம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களை, உன் நாதசுரங்களை உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. எப்படின்னா நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில இருந்தவன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில நீ எப்படி காணப்பட்ட அப்படின்னா மேல வாத்தியங்கள், உன் நாதசுரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அந்த நாதசுரங்கள், மேல வாத்தியம், கீத வாத்தியம் இவைகளினால தேவனுடைய ஸ்தலத்துல என்ன செய்தான் அப்படின்னா அங்கே தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான்.